ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மேக்ஸ் படத்தோட ட்ரெய்லர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் படத்தில் வந்து கிச்சா சுதீப் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து மங்களம் சீனுன்னு சொல்லிட்டு புஷ்பா 2 படத்தில் ஒருத்தர் நடிச்சிருப்பார் பார்த்தீங்களா, அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் வேறு எந்த கேரக்டர்ஸுமே வந்து மைண்டில் எனக்கு ஒட்டவே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சா சுதீப் மட்டும் தான் பயங்கர ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாதிரி இந்த ட்ரெய்லர் ஃபுல்லாகவே இருக்குது. அவர் ஃபுல்லாக ஒரு ஆக்ஷன் படமாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் பார்க்கும்போது நிறையா படங்கள வந்து சாயல் இருக்கு. ஒரு தெறி படமாகட்டும், இன்னும் வந்து ஒரு போலீஸு, ரவுடி இருக்கிற மாரி ஒரு படங்கள் எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அந்த படங்களோட சாயல் இருக்கிற மாரி தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் வந்து, நானி படத்துல இருந்த ஒரு கிச்சா சுதீப்ப வந்து இப்ப ரொம்ப மிஸ் பண்றோம். அதிலிருந்து ஒரு ஆக்டிங் பீக்கான ஒரு லெவல் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு ஆக்டிங் வந்து கிச்சா சுதீப் கிட்ட எப்ப வரும் அப்படிங்கிறது சத்தியமா தெர்ல. இப்ப ரீசென்ட்டா கூட பைல்வான்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துலயும் வந்துட்டு கிச்சா சுதீப்போட ஆக்டிங் பேசும்படியா தான் இருந்துச்சு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பல படங்களோட சாயல் இருக்கு. நெறைய படத்த காப்பி பண்ணி எடுத்த மாரி தான் தெரியுது. நீங்க இந்த ட்ரெய்லர பத்தி என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்டு நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. நெறையா ஒரு ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அந்த அளவுக்கு பெருசா கனெக்ட் ஆகல இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. சீன்ஸஸ் எல்லாம் நல்லாருக்கு. கடைசியா ஒரே ஒரு டயலாக் தான் பேசுறாரு. மேக்ஸ் கிட்ட பேசும்போது மேக்ஸிமம் சைலன்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு டயலாக் மட்டும் தான் இருந்துச்சு. மேக்ஸிமம் சுதீப்புக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கிற மாரி தான் இந்த படத்துல நெறைய சீன்ஸஸ் இருக்கும். இந்த படமே இப்படித்தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன மாரி நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.